Vasu and then the YouTube channel of Educational Banking Systems. So good evening everyone. So good evening bankers. So இது வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்பிரன்ஸா இருந்தீங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேங்கர் ஆயிட்டீங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கணேஷ் சார் என்னை இன்வைட் பண்ணப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் அவர்கிட்ட வந்து கேட்டேன், சார் சீஃப் கெஸ்ட்லாம் போட்டிருக்கீங்களே சார், இது ரொம்ப ஓவராக இருக்குது சார். ஏன்னா மற்ற பேர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்ஸ்டியூட்டோட ஃபவுண்டர்ஸ் ஸோ நம்ம ஆகாஷ் சார்லாம் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங்கில் நிறையா விஷயங்களை சொல்லிக் கொடுத்தவங்களா இருப்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் இடத்துல உட்காந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்து பார்த்துட்டு இருந்து இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவு ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு சின்ன பச்சா தான். ஸோ கணேஷ் சார்கிட்ட சொன்னேன், பட் ஸ்டில் அவர் இருந்தாலும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க நீ வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். ஸோ உங்கள் எல்லாத்தையும் சந்திச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. ஸோ நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடர்ன் டே திருவள்ளுவர் ஆகாஷ் சார். ஸோ ஸோ ஏன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் கிளியர் பண்ணி போகிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இவர் தெரியாதவங்க இருக்கவே முடியாது. அந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ காலையில் எந்திரிச்சதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோ பார்த்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் வந்து சூப்பராக போகும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் 4ல் ஒர்க் பண்ணுறவங்க, எஸ்ஐயாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்ல சொன்னாங்க. ஸோ அவங்க எல்லாரும் சால்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சார். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் எஃப்எஃப்எல் சார். ஸோ எஃப்எஃப்எல் சார் எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்? ஸோ நிறையா பேரண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கை தூக்குறாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸு வெறும் பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு கிடையாது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், அக்சென்ச்சர் இந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க கூட அவங்கள வந்து கேட்டாங்க சார். ஏன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோஸ் பார்த்து நிறையா வந்து மோட்டிவேட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் சார்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன் சார். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் வந்து மட்டுமே நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து அட்வைஸ் கிடையாது, ஒரு சஜஷன், ஒரு ஃப்ரெண்ட்லி சஜஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பேங்கர் ஆகிட்டோம். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்கர் ஆகிருக்கோம். ஒரு கஷ்டமான மலையை வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஏறி இருக்கும். ஸோ இன்னும் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையை எப்படி ஏறுறது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண தெரியாமல் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாதி மலைக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ மறுபடியும் எப்படி போகிறது, மறுபடியும் மேலே போகலாமா இல்லை கீழே போயிடலாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நாலேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சால் சின்ன சின்ன ஃபினான்ஷியல் ஹெல்ப் கூட வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு சின்ன மார்க் டெஸ்ட் கூட வாங்க முடியாமல் அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெய்லி என் கூட நிறையா பேர் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதில் வந்து தெரியுது. ஸோ உங்களால் நம்ம பண்ணுற கூடிய இடத்துல இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாம். இல்லை நான் ஃபினான்ஷியல் ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேனாலும் அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் படித்த இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு அப்புறம் படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு உங்களோட நாலேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சொன்னீங்க அப்படின்னா அந்த 10 பேர் ஒரு 100 பேர்கிட்ட அதை கொண்டு போவான், அந்த 100 பேர் ஒரு 1000 பேர்கிட்ட வந்து கொண்டு போவான். ஸோ நீங்கள் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் உங்களோட போயிடாமல் ஓகே நம்ம படித்தோம் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு இல்லாமல் இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லி கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறையா கிடையாது. நம்ம நார்த் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சுப்ரியோ பாண்டா பார்த்துருப்போம், அவர்லேருந்து நேற்று இருக்க விஜய் மிஸ்ரா வரைக்கும் அவ்வளோ பேர் கிளியர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நல்லா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ஆரம்பித்து ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணல, அதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லைனாலும் உங்களோட சரௌண்டிங்ஸில் இருக்க ஒரு 10 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். ஸோ நம்ம பண்ணக்கூடிய இடத்துல இருக்கனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது. ஸோ படிக்கிறப்ப கேட்பாங்க, சார் பேங்க் வேலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் போலையே சார், எங்கள் பெரியப்பா சொன்னார் சார், எங்கள் சித்தப்பா சொன்னார் சார், எங்கள் மாமா சொன்னார் சார் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ நீங்கள் உள்ளே வந்த பிறகும் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க பேங்க் வேலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். ஸோ இதை கேட்டுட்டு நிறையா பேர் குவிட் பண்ணிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போவாங்க. ஒரு விஷயம் வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்து முடிச்சோன்னே என்கிட்ட வந்து சொன்னார். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் தரணும் அப்படின்னா வந்து ஒரு 30,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி சொல்லிட்டேன், ஒரு 30,000 ரூபா சம்பளம் தரணும் அப்படின்னா வந்து ஒரு 1 லேக் உங்களை வச்சு ஏர்ன் பண்ண முடிஞ்சாதான் அந்த 30,000 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் வந்து உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். எக்ஸாக்டாக அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்றப்போ அதுக்கேற்ற ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ப்ரெஷரே இருக்காதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா வந்து பார்த்தீங்கன்னா போய் சொல்கிற மாதிரி ஆயிரும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ உங்களை ஒரு கிளரிக்கல் கேடரை ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா அந்த சேலரிக்கு ஏற்ற ப்ரெஷர் இருக்கும். ஆஃபீஸர்னா அந்த சேலரிக்கு ஏற்ற ப்ரெஷர் இருக்கும். அதுக்கப்புறம் மேனேஜர், சீனியர் மேனேஜர்னா அந்த கேடருக்கு ஏற்ற ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணக்கூடிய லெவலில் தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஸோ என்னோட சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சர்வீஸ்னால இல்லை, ஒரு 2 வருஷம் தான். நான் ஆஃபீஸர்ஸ், மேனேஜர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தளவு ஒரு 2 கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன். ஒரு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன வேலையை கூட வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப ப்ரெஷராக்கி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வேலையாக இருக்கும், அவங்க கீழே இருக்கவங்கலாம் வேலை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து முடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட பழகிட்டு நம்ம வந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரெஷர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரியதாக இருக்காது. ஸோ ஒரு மேனேஜ் பண்ணுற லெவலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஓ ரெக்ரூட் ஆகி போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற ஸ்டஃப் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ ப்ரெஷர் அப்படின்றது வந்து இருக்காது. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் அப்படின்ற அந்த டார்க் சைடை மட்டுமே சொல்லி அடுத்து வரவங்களை வந்து பார்த்தீங்கன்னா டிமோட்டிவேட் வந்து பண்ணாதீங்க. ஸோ அதை தாண்டி எவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங்கில் இருக்குது. ஸோ எவ்வளோ பேருக்கு வந்து சொந்த வீடு கட்டணும்னு ஆசை? ஸோ ஆப்வியஸாக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை வந்து இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் பேங்க்கில் வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஹவுசிங் லோன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ நாட் ஓன்லி ஹவுசிங் லோன், நீங்கள் என்ன லோன் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டில் கட்டுற பல லட்சங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இந்த விஷயம் இருக்குது, இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 27, 28ஆம் தேதியில் உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் வந்து நீங்கள் அதை பார்த்து தான் வந்து எந்திரிச்சிருப்பீங்க. ஸோ நான் என்னோட ஃபஸ்ட் மந்த் சேலரியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து போட்டேன். ஸோ அந்த சேலரி மெசேஜை பார்த்து தான் நீங்கள் வந்து எந்திரிப்பீங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வரும். ஈவன் கொரோனா டைமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேங்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்தாங்க. ஸோ ஒரு கேரண்டீடான ஜாப் இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். வெறும் ப்ரெஷர் அப்படின்ற அந்த டார்க் சைடை மட்டுமே சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் என்கரேஜ் பண்ணலனாலும் பரவாயில்ல, டிஸ்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹாப்பி ஃபேஸஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ நிறைய பேரண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. என்கிட்ட கேட்குறதுமே, சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவி போயிட்டு வேலை ஜாயின் பண்ணுற அளவு யோசிச்சா பரவாயில்ல, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சார் போஸ்டிங் எப்படி இருக்கும் சார், ப்ரமோஷன் எப்படி இருக்கும் சார், அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டில் போஸ்டிங் வரும் சார், பென்ஷன் எவ்வளோ சார் தருவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இது வந்து அவ்வளோ யோசிக்கிறதுக்கான டைம் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம கன்ஃபார்மாக ஒரு வேலை இருக்குது, இன்னொரு 3 மாதத்தில் போகிறோம் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு டைம் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், ரிசல்ட் எப்போ வரும், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ எப்போ வரும், பஞ்சாயத்து வீடியோ எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்து அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் வந்து போயிருக்கும். திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிக்காதீங்க. இந்த டைமை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அடுத்த ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர்.